ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீல் அப்பளம் எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பெருசாக நிறைய பேருக்கு போட்டால் வீல் அப்பளம் வந்து நல்லா பெருசாக வராது. ஏன் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. ஸோ அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ எண்ணெய் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் அப்பளம் வறுக்கிறதுலாம் நல்லா சூடாகணும். ஸோ இந்த மாதிரி வீல் அப்பளம் வெங்காய வத்தல் அந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடாகணும். சிம்மில் தான் வச்சுருக்கணும். இது பாருங்கள், இது வந்து அந்த லைட் அந்த சூட்லேயே வந்து இது வந்து மேலே வரணும். பாருங்க, இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக பெருசாக வருது பாருங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக நம்ம இப்படி திருப்பி விட்டோன்னா இது பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் போதும். நம்ம ஒரு அரை குண்டா ஒரு கடாய் எண்ணெய்லாம் ஊற்றணும் அவசியமே கிடையாது. ஸோ சூப்பராக நம்ம வீல் வத்தல் ரொம்ப காஞ்சுதுன்னா உங்களுக்கு வத்தல் வந்து பெரிய சைஸ் வராது. ஸோ இங்கே லைட்டாக எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சிம் பண்ணிடணும். ஸோ ஏன்னா வந்து இது வந்து எப்பவுமே வந்து மைல்டான சூட்டில் தான் வந்து இது நல்லா பொரியும். இதை பார்த்துட்டே இருங்க, எவ்வளோ சூப்பராக நல்லா பெருசாக வரும் பாருங்கள். எண்ணெயை நம்ம வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி இந்த எண்ணெய் வந்து நம்ம தோசை சுடுவோம் பண்ணி நிறைய எண்ணெய் ஊற்றிங்கன்னா அதை நம்ம திருப்பி சூடு பண்ணும்போது அதுக்கு வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இது பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பி மட்டும் விட்டால் போதும், அந்த மேலே கீழே எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிடும். வெங்காய வத்தல் போடுறோம் பாருங்கள், இதுவும் இதே மாதிரி நம்ம வந்து சின்னதாக தான் போடணும். ஸோ அப்பளத்தில் தான் நம்ம நல்லா சூடு பண்ணி நம்ம வறுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக அந்த மைல்டான ஹீட்டில் தான் அது வரணும். இந்த பாருங்கள், அப்போ தான் நல்லா பெருசாக வரும். இல்லைன்னா நீங்கள் நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் வராது, கண்டிப்பாக வராது. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வெந்துடும் நல்லா. ஸோ நான் சிம் வந்து கம்மி, அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்து நான் சிம்லதே தான் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக பெருசாக வருது பாருங்கள். இப்போ பாருங்க, நான் தீ வந்து நல்லா ஹையில் வச்சுடுறேன். உங்களுக்கு எப்படி வருது நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். மிஸ்டேக் நடக்கும். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் வேறு நல்லா காஞ்சிருக்கு. ஸோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள். பொரியும், ஆனால் அந்த கேட்டுக்கணும், பொரியும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து வராது, தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நான் இதெல்லாமே இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சி எடுக்கிறது வந்து எப்படி வருது பாருங்கள். இதுவே சிம்மில் வச்சு நம்ம எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வந்து வீல் வத்தல் வறுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்தது. ஸோ இது வந்து சூப்பராக நான் எப்படி சொல்லி கொடுத்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் வரும், அதே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். See you, tata, bye bye.